அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வாலட்டிலிட்டி. அது வந்து காலையில் ஒரு 10 மணிக்கே ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய அளவில் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து கிடையாது. ஒரு எவ்வளோ தூரம் கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா, ஒரு 1 o'clock வரைக்குமே கேஷ் ஃப்ளோ வந்து அவ்வளோவா இல்லை. ஒரு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று நான் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 15 மினிட்ஸ்ல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக வந்து ஒரு பியரிஷ் ஓப்பனிங் நடக்கும், இல்லைனா கொஞ்சம் வந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக ஓப்பன் ஆன மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷ் மார்க்கெட் தான். ஸோ அங்கேருந்து ஃபுல்லாமே நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி, அதாவது வாலட்டிலிட்டி பிளஸ் சைட்வேஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது 25,765க்கும் 25,880க்கும் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ கரெக்டாக வந்து ஒரு 3 மணி கேண்டில், அதாவது 3 மணி கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா 25,768லேருந்து 25,937 வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ இது எதனால மேலே வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பீகார் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டி வந்து மோது. ஒன்று வந்து என்டிஏ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிபி. ஸோ என்டிஏவோட தலைவர் யார் அப்படின்னா நிதிஷ்குமார். எம்ஜிபியோட தலைவர் வந்து தேஜஸ்வி. இந்த என்டிஏவுக்கு ஆதரவான கட்சி எதுனா பிஜேபி. ஸோ இதில் வந்து என்டிஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 200க்கு லீடிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 243 சீட்ல 200 சீட் வந்து லீடிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தனால தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சைடு வந்து போயிருக்கு. ஸோ நேற்றே சொல்லியிருக்கலாம்ல, நீங்க பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னா. எனக்கு மட்டும் என்னங்க தெரியும், பீகார் எலெக்ஷன்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க, எத்தனை பேர் லீடிங்ல வருவாங்கிறத நமக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஓகேங்களா, இப்பதான் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்டிஏ வந்து ஒரு 200 லீடிங்ல இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி, அதை சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றப்ப நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வரும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும். அதெல்லாம் நடக்கிறது தான். லாஸ்ட் உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த மாதிரி தான் நடந்தது. காலையில வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காங்கிரஸ் லீடிங்ல மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் எடுத்தது. ஸோ ஃபால் எடுத்த அடுத்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிஜேபி வின்னிங் சொன்னோன்னே அடுத்த நாள்ல இருந்து பெரிய வந்து ரைஸ் ஆனது. ஸோ சேம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையுமே பார்த்தீங்கன்னா கணிக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வேணா நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லாங் ஸ்டாடல் வந்து யூஸ் பண்ணலாம். லாங் ஸ்டாடல்னா என்ன அப்படின்னா, அத்த மணியில இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிடணும். நாம அத்த மணியில இருக்கிற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ரெண்டுமே வாங்கி வச்சிடணும். இதுல இந்த ஸ்டாண்டர்ட் டெக்னிக்ல வந்து நமக்கு வந்து மேக்சிமம் லாஸ் வந்து தெரிஞ்சிடும். அதாவது நிஃப்டியில வந்து ஒரு 100 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு 80 ரூபாய், இந்த பக்கம் 100 ரூபாய் போகுது. கால் ஆப்ஷன் 100 ரூபாய், புட் ஆப்ஷன் 100 ரூபாய். ஸோ மொத்தம் பிரீமியம் 200 × 75 அப்படின்னு போட்டோம்னா 15,000 மேக்ஸிமம் லாஸ் சொல்லி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பக்கம் ஹை போறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 2,000 ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இந்த 2 பிரீமியம் பை பண்றதுக்கு 15,000 போதும் நமக்கு. ஸோ 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 10% ப்ராஃபிட் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,500 ரூபாய் ப்ராஃபிட் ஏதாவது ஒரு பக்கம் ஹை தூக்கி விட்டுரும். ஏன்னா எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஒன்று கால் ஆப்ஷன் மேலே வந்துடும், இல்லைன்னா புட் ஆப்ஷன் வந்து ஹெவியா மேலே வந்துடும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வாலட்டிலிட்டி தான். ஸோ இருந்தாலுமே நமக்கு கால் ஆப்ஷன் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் ஹூக் பண்ணி மேலே வந்திருக்கு. ஸோ ஒரு 1,500 ரூபா, ஒரு 10% 1,500 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை கட் பண்ணிடுறேன் அப்படின்னா புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணிடக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லாங் ஸ்டாடல் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் ப்ராஃபிட் வருதோ அதை மட்டும் தான் கட் பண்ணுவாங்க. புட் ஆப்ஷன் பக்கம் லாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அதை வந்து கட் பண்ணாம விட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த பக்கம் ப்ராஃபிட் போனாலும் சரி, ஒரு பக்கம் கட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பக்கமும் வந்து கட் பண்ணிடுறது பெஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா? ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதான் சொல்லிட்டேன். அதாவது 200 பேர் வந்து 243 பேர்ல 200 பேர் வந்து லீடிங்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய விக்டரி வந்து என்டிஏ கட்சிக்கு வந்து போற மாதிரி தான் தெரியுது. ஸோ என்டிஏங்கிறது ஒரு பிஜேபி சம்பந்தப்பட்ட கட்சிங்கிறனால ஆளுங்கட்சிக்கு சேர்ந்த ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 5வது முறையா வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து பொறுப்பேற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம். இப்ப ஓவராலா ஒரு 80% வந்து பிஜேபி தான் இதுதான் பிஜேபி சம்பந்தப்பட்ட இதுதான் பாத்தீங்கன்னா வின்னிங் ஆக போகுதுன்னு தெரிஞ்சனால
மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்றதுன்னா, நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னா டெக்னிக்கல்ஸை வச்சு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு டெக்னிக்கல்ஸ்ல நம்ம ஒரு பிரேக் லைன் அந்த மாதிரி டிரா பண்ணிட்டு ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணா ஸோ நம்ம வந்து பை போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு கண்டினியூஸா மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் நமக்கு இது இப்போ என்ன சொல்றதுன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிஃப்டி அண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும்னு. ஸோ நிஃப்டி இப்போ வந்து மேலே தூக்கிட்டாங்க. இப்போ வந்து 25,914 போயிட்டு இருக்கு. சப்போஸ் இது கொஞ்சம் ஹூப் பண்ணி 26,100 200 தூக்கிட்டாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். இந்த 2 நாள் இன்னும் கேப் இருக்குல்ல. கரெக்டாக வெள்ளிக்கிழமை இதே நேற்று வந்து ரிசல்ட் வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நான் மேலே போயிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வேற வச்சுட்டாங்க, 2 நாள் வேற லீவ் இருக்கு. ஸோ திங்கக்கிழமை வந்து நடுவில் வேற நம்ம தலைவர் ஏதாவது அறிக்கை விடுவாரான்னு தெரியல, ட்ரம்ப். அவர் ஏதாவது அறிக்கை விட்டு அது ஏதாவது நடக்குமான்னு தெரியல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து நான் வந்து ட்ரேட் டீல் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்கிறாரே தவிர நெகட்டிவா எதுவுமே இது வரைக்கும் இந்தியாவை பத்தி எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற குளோபல் மார்க்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீகார் எலெக்ஷன் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பாசிட்டிவ்க்கு மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து டெக்னிக்கல்ஸை பார்த்து ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எப்படி போகும், கண்டினியூ ஆகுமானா பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி தான். நேற்று வந்து கிட்டத்தட்ட நமக்கு 1 டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை வந்து 58,577.50. மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 58,535 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த 58,577.50க்கு கீழே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. பட் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு கேப்பை விழுந்தது அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுதுன்னு. ஸோ மேபி ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட மேபி ஒரு நிஃப்டி ஓப்பன் ஆகிறப்ப ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து மண்டே வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே. ஸோ நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு இருந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான் இன்னைக்கு வந்து ஒரு வாலட்டைல் மார்க்கெட் போவதுக்கான ஒரு சான்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் கேஷ் ஃப்ளோ ஒரு சொன்னல அந்த 12 to 1 மணி, அதாவது காலையில 9:15 to 1:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேஷ் ஃப்ளோவே கிடையாது. ஈக்குவலான பொசிஷன்ல அமைதியாக இருந்தது மார்க்கெட். என்ன ஆகுன்னே தெரியல, அந்த மாதிரி அமைதியாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இந்த லீடிங் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வர ஆரம்பிச்சாங்க. அதனால ஓவராலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஓகே. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3176 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1449, டிக்ளைன்ஸ் வந்து 1638, அன்சேஞ்ச் வந்து 89. 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 58 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 114 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஹையப் கம்பேர் பண்றதோட லோ வந்து அதிகமாக இருக்கு. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஓகேங்களா? அதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பர் சர்க்கிள் 80யும் லோயர் சர்க்கிள் 63 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த செக்டார்ல அதிகமாக வந்து இதாக இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி எல்லாமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். ஐடி செக்டர் ஒரு 3 நாள் நல்ல growth கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் 2 நாளாக பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு. இன்னைக்கு வந்து 364 பாயிண்ட்ஸ் வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட -0.9% வந்து இறங்கியிருக்கு. மெட்டல் செக்டர், அதுக்கப்புறம் பிஎஸ்யூ பேங்க், ஃபார்மா பரவாயில்ல 151 பாயிண்ட்ஸ் வந்து growth கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோன்ல வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிருக்கு. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1.55% வரைக்கும் growth கொடுத்துருக்கு, 14.75. ஸோ மற்றபடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்என்டம் சன்ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட 21 பாயிண்ட்ஸ் வந்து growth கொடுத்து 1.21%. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் பெரிய அளவுலலாம் ஃபால் கிடையாதுங்க. ஐசிஐசி பேங்க் மட்டும்தான் கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல், எட்டர்னல், ட்ரெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜியோ ஃபைனான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். இதில் எட்டர்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வால்யூம் பெரிய அளவில் செல்லிங் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நேற்றெல்லாம்
ட்ரேடர்ஸை ஒரு வழி பண்ணிட்டு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்து எட்டர்னல் தான் இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ். நேற்று டாப் லூசர்ஸ்ல இருந்தது, இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ல இருக்கு. ஸோ டாப் லூசர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக் கிட்டத்தட்ட 38 பாயிண்ட் டவுனுங்க, -2.48%. ஏச்சர் மோட்டார், டிஎம்பிவி, டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு பச்சை பசேர்னு இருக்கு. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஒரு 5 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ரெட்டா இருக்குதே தவிர ஓவராலா இந்த பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கிரீன்ல தான் இருக்கு. இதுல அதிகமா இறங்கி இருக்கிறது எது அப்படின்னா இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி, ஜேஎஸ்டபிள்யூ, டாடா ஸ்டீல், ஏச்சர் மோட்டார், டிஎம்பிவி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அதாவது ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை தாண்டினா கொஞ்சம் லோ வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திக் ரெட்டில் இருக்கு. ஸோ ஓவராலா இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வால்யூம், எந்த ஸ்டாக்ல இருந்து அதிகமாக வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னா ஐடிசியில். ஸோ ஐடிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய வால்யூம் நடந்திருக்கு. எட்டர்னல் நேற்று இறங்கினதை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை சைடு வந்து வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செல் சைடு வந்து வால்யூம் அதிகமாக நடந்திருக்கிற ஸ்டாக் வந்து டாடா ஸ்டீல் ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்போ பார்க்கலாம் அப்படின்னா மார்னிங்லேயே பார்த்துக்கலாம், நீங்கள் 9:15 பார்த்துக்கலாம். ஆனால் வால்யூம்ங்கிறப்ப நமக்கு டைம் போக போக தாங்க ஏறும். ஓகேங்களா, அதாவது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் புஷ் பண்ணுற ஒரு சைடும் இருக்கு. ஓகேங்களா, ஸ்டாக்ஸ்ல காலையிலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் புஷ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா போக போக நியூஸஸை பேஸ் பண்ணி புஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். பேஸ்டா என்ன சொல்றதுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பிளஸ் வால்யூம் இந்த ரெண்டுமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து தரவா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி 58,577.50 பிரேக் அவுட் பண்ணிட்டா. ஸோ நமக்கு வந்து ஒரு ஒன் சைடு வந்து பாசிபிள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் மட்டும் டிரா பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மார்க்கெட் இப்போதைக்கு புல்லிஷ் சைடில் இருக்கு. ஒரு பிவோட் பாயிண்ட் வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு பிவோட் பாயிண்ட் டிரா பண்ணுறேன். ஸோ பிவோட் பாயிண்ட் டிரா பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. ஓகேங்களா, ஹை பிளஸ் அதாவது இன்னைக்கு நடந்த ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் சப்போஸ் நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த பிவோட் பாயிண்ட் வந்துட்டு அகைன் வந்து இந்த 58,577 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கேப் டவுன்ல கேப் அப்ல ஓப்பன் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே கண்டினியூஷன் ஆயிடும். ஸோ இந்த நியூஸஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அப்படியே நமக்கு வந்து போயிடும். சப்போஸ் நமக்கு ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தா மட்டும் இந்த பிவோட் பாயிண்ட் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு அகைன் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பரவாயில்ல, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் செல்லர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க, போக போக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. ஸோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணாலும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 26,011 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 11 இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 26,011 வந்ததுக்கு அப்புறம் 5 minutes or 15 minutes கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் வந்து நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கும் மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா பிரேக் அவுட் இல்லை, இந்த இடத்துல சப்போஸ் ஒரு ஃபிளாட் ஓப்பனோ இல்லைன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பனோ நடந்துச்சு அப்படின்னா இந்த 26,011 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, கேப் அப் கேப் டவுனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 to 9:07 நடக்கிற ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன்ல நடக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் கேப் அப் கேப் டவுன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் பெரிய அளவில் ஃபாலுங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பாயிண்ட் எல்லாம் நமக்கு கேப் டவுன் எடுக்கும் அப்படின்னலாம் கிடையாது. அந்த டைம்ல டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் நமக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி தான், சென்செக்ஸும் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அது வரைக்கும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சென்செக்ஸ் பார்க்குறப்ப நீங்கள் ப்ரோக்கரேஜ் சார்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இதில் ட்ரா மட்டும் பண்ணிக்கிறேன். 84,915. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஃபின் நிஃப்டி பிரேக் அவுட் நடந்துருச்சு ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
அதான் நமக்கு ஆல் டைம் ஹை எங்கேயோ இருக்கு, 27,775 இருக்கு. ஸோ நமக்கு பிரேக் அவுட் நடந்தாலே ஃபின் நிஃப்டியில் நல்ல ஒரு growth கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 27,775 வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸ் தான். நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ பண்றப்ப நீங்க ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ மிட் கேப் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நமக்கு இருக்கிறது எல்லாமே இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் கொஞ்சம் பார்த்துடலாம், ஏன்னா இதை பார்க்காம விடக்கூடாது. யூஎஸ் டாலர் நமக்கு ரெட்டில் இருக்கு இப்போதைக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூஎஸ் இந்தியன் ருப்பி இதெல்லாம் ரெட்டில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே வரும். இது எப்படியும் ஒரு 2 நாள் கொஞ்சம் இறங்கிரும்னு நினைக்கிறேன். ஸோ இறங்குனதுன்னா அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. பார்க்கலாம் இது இறங்குதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத. ஸோ நான் டெலிகிராமில் கூட உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து மார்னிங் சொல்லியிருந்தேன், அதாவது நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது 262லேருந்து 300, நான் வந்து ஒரு 120 பாயிண்ட் எதிர்பார்த்தேங்க. ஏன் அப்படின்னா யூஎஸ் ஆயில் வந்து ஒரு $1.40 வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 120 பாயிண்ட் எதிர்பார்த்தேன். பட் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 பாயிண்ட் மட்டும்தான் கேப் வந்து விழுந்திருக்கு. அதுவும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போதான். ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இடம் கொடுத்துருச்சு 5321. ஸோ அடுத்த டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5399. ஸோ இந்த இடம் வந்து 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நேற்று வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து நமக்கு சப்ளை தான் வந்திருக்கு. ஸோ இந்த அதாவது ரஷ்யா வந்து கிளம்புன கப்பல் வந்து நடுக்கடலை வந்து சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காலையில வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கு. இந்த 5399 வந்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் காலையிலே சொல்லியிருந்தேன் 406.5ங்கிறது நமக்கு சப்போர்ட் ஜோன்னு சொல்லியிருந்தேன். எப்பவுமே சப்போர்ட் லைன் டச் பண்ணா குறைஞ்சது 2 15 மினிட்ஸ் கேண்டலுக்காச்சும் வெயிட் பண்ணுங்க, இல்லை 2 5 மினிட்ஸ் கேண்டலுக்காச்சும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு 2 15 மினிட்ஸ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பை வந்து ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. ஸோ மேபி இங்கேருந்து ஒரு 408 இல்லைன்னா 416 செகண்ட் டார்கெட் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ஏறுமா? இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனில் தான் நிற்கிது. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு 4162. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் ஜோன் தான் $4162. ஸோ கோல்டு நம்ம M6ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 125,753. ஓகேங்களா? இங்கேருந்து அகைன் வந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ M6 கிளாஸ் வந்து வர மண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி கொடுக்குறேன். M6 வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ் இது வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் எப்படி நடக்குது, ஒரே ஒரு என்ட்ரியை வச்சு எப்படி வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயமா வந்து கண்டிப்பாக இந்த கிளாஸ்ல வந்து நிறைய நீங்கள் கற்றுக்குவீங்க. கற்றுக்கிற ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஆஃப்டர் த கிளாஸ் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து பீகார் ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஓகேங்களா? அதனால கண்டினியூஸாக ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டி 50 சப்போஸ் கிஃப்டி நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் அப் விழுந்தது அப்படின்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.